இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15, 2025 நம்மளோட 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதன் நிகழ்வாக இன்றைக்கி வந்து நம்ம ருசிப்பு ஃபுட்ஸ் ருத்ராட்சா ஹாஸ்பிட்டல் சார்பாக கொடியேற்றும் விழா வந்து இப்போ நடக்குது. ஸோ அந்த கொடியேற்றும் விழாவுக்கு வந்திருக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வில் நமக்கு வந்து நம்மளோட தேசிய கொடியை ஏற்றி நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை செய்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட வந்திருக்கிறவர் வந்து அதுக்கு பொருத்தமான ஒருத்தர் மிஸ்டர் சுரேஷ்குமார், பிஇ, MBA, LLB. இவர் வந்து ரிட்டையர்ட் விங் கமாண்டர் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதாவது வந்து 23 வருஷம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளுக்கு ரொம்ப மரியாதை தரக்கூடிய இப்போ சமீபத்தில் சிந்தூர் ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணது வந்து கார்கில் வார். ஸோ அந்த கார்கில் வாரில் வந்து போராடி அதுக்குரிய மெடலை தன் நெஞ்சில் குத்திட்டு இருக்காரு. அது போக பல மெடல்ஸ் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ரஷ்யன் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஆவரோ டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹார்மோன் அண்ட் சின்கான் அப்படின்னு கூட முப்படைகளோட ஜாயின்ட் கமாண்டரோவாக இருந்திருக்காரு. சார் ப்ளீஸ் வி வெல்கம் அண்ட் இட் இஸ் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர் ப்ளீஸ். ஸோ நம்ம கொடி ஏற்றிடலாம். இன்றைக்கி வந்து 79 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. ஆனால் இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து அவங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம வந்து ஒரு துளி கூட நினச்சி பார்க்குறதில்ல. நம்ம ஏதோ வந்து புதுசாக ஒரு உலகத்தில் பிறந்த மாதிரி நினச்சிருக்கோம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது அவங்களோட தியாகத்தை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப 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 சேஃபாக உட்காந்துருக்கோம். எத்தனையோ நாடுகளில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் த சேஃபஸ்ட் கண்ட்ரி. நமக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லை, எந்த அச்சுறுத்தலும் நம்ம எல்லையை தாண்டி உள்ளே வரதில்லை. அந்த அளவுக்கு இருக்கும். அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து முப்படை. ஸோ அந்த முப்படையில் எத்தனையோ பேர் வந்து தினமும் உயிர் நீத்துட்ருக்காங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி. அவங்க குடும்பங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களையும் இந்த நேரத்தில் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ இந்த நேரத்தில் அந்த முப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மிஸ்டர் சுரேஷ்குமார் சார் அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். Respected Dr. Shivaprakash, Dr. Pushpa, அவங்கள் தந்தையார், அம்மையார் and other colleagues of the establishment and my dear friends. இது டாக்டர் சொன்ன மாதிரி 79வது இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளோடது. ஒரு டாக்டர் ஒரு நல்ல ஜெஸ்டர், ஒரு நல்ல ஒரு தாட் உள்ள மனசில் இருக்கிற ஃபேமிலியாக இருக்கிறனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய என்னென்னா, படைகளில் ஆளுக நம்ம போய் ஒர்க் பண்ணுறோம், நம்ம நாடை சேவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு நேஷன் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் நேஷன் வேணும். வலுவான நேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். அந்த வலுவான நேஷனுக்கோட மெயின் ரிக்குவயர்மெண்ட் என்ன தெரியுங்களா? யூ நீட் அ ஹெல்த்தி நேஷன். ஹெல்த் இருக்கும். அந்த நேஷனில் இருக்கிற மக்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இருந்தால் தான் அந்த நேஷனுக்கு வழி வரும். பார்டரில் போய் சண்டை போடுறது அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். பட் எல்லாரும் ஈச் இண்டிவிஜுவல் நம்ம வந்து நம்ம நேஷனுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலான்னா, நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம நேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது இன்றைக்கி வந்து நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இதனால நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு பல விஷயங்கள் நமக்குள்ளார கெட்டுட்ருக்கு. இது வந்து ஒரு ஸ்லோ கேன்சர் மாதிரி.
ப்ராபபிளி நாங்கள்லாம் வளர்ந்து வர்ற டைமில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டயபெட்டிஸ் வந்து இஸ் a ஸ்லோ கில்லர், சைலண்ட் கில்லர் அப்படின்னு. டாக்டர் அவங்க வந்து டயபெட்டிஸ் லைனில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி வெளியே பெரிய பெரிய நாடை தாக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஃபென்டனில், பல தரம் ட்ரக்ஸு. ஏன்னா அந்த நாடு வந்து அவங்க ஃபோர்ஸஸ் வந்து வலிவாக இருக்குது, வெளியிலேருந்து தாக்கி அவங்கள இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு உள்ள ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருந்து இந்த கரைக்கிற மாதிரி தான் ஒரு நேஷனை வந்து கரைக்க முடியும். ஸோ என்னோட ஒரே ஒரு மை அப்ரிசியேஷன் டு டாக்டர் அண்ட் மேடம். டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ டாக்டர் என்ன சொன்னான்னா அவர் ஐடியா தான் கொடுத்தாரு, எல்லாம் மேடம் தான் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ ப்ராப்ளி ஷீ இஸ் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பிஹைண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபுட் கான்செப்ட் ரெஸ்டாரண்ட் எவ்வளவோ பேர் நடத்துகிறாங்க. அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் பப்ளிக் நடுவில், ஓகே இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. எல்லோரும் டெய்லி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, 4 தடவை சாப்பிடும்போது ஓகே இந்த மாதிரியெல்லாம் கூட சமைக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் கூட நம்மளால் வாழ முடியுமா, இதெல்லாம் நமக்கு இந்த ஒரு அவேர்னஸ் பார்த்தீங்களா, அது வந்து இட் இஸ் a great contribution towards nation building. A healthy nation will be a strong nation and will be an independent nation. இதுதான் எனக்கு வந்து கருத்தாக சொல்ல வேண்டியது. எல்லாரும் பார்டரில் போயோ இல்லை இதில் போயோ சர்வ் பண்ண முடியாது. நம்ம வந்து அவ்வளோ பேர் இருக்கிறோம். சில பேர் அந்த ப்ரொஃபஷன் அப்படி போவாங்க. பட் நீங்கள் வாட் யூ கேன் டூ இஸ் உங்கள் டே டு டே லைஃப்பில் ட்ரை டு லிவ் ஹெல்த்தி, பி ஹெல்த்தி ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி கேரக்டர், உங்களுக்கு சுற்றி உள்ள உங்கள் ஃபேமிலி அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். ஸோ த சேஞ்ச் வில் ஸ்ப்ரெட். அப்போ தான் நம்ம நேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். திஸ் இஸ் மை மெசேஜ் டு ஆல் ஆஃப் யூ. Thank you. I wish the restaurant Rusip and also Doctors Hospital and their noble thought great success. இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கிராஸ் ரூட் லெவலில் ஒரு மூமெண்ட்டாக இந்த ஏரியாவில் வரட்டும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஸோ சார் சொன்னது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான கருத்து. ஆரோக்கியமான ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னா ஆரோக்கியமான பிரஜைகள் அதில் இருக்கணும். ஆரோக்கியமான பிரஜைகள் இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்தணும். இன்றைக்கி எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்துகிறோம். பணத்தை சம்பாதிக்கிறோம், எல்லா பக்கம் போகணும் வரணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட உடல் நலத்தை பேணி காக்கிறதுக்கு மறந்துடுறோம். அதான் நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு. உங்கள் கடைசி வரைக்கும் கூட வருது உங்கள் மனைவி வரதில்லை, உங்கள் அப்பா வரதில்லை, அம்மா வரதில்லை, உங்கள் குழந்தைங்க வரதில்லை. உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர்றது உங்களோட உடல் மட்டும்தான். அந்த உடலுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து சரியான உணவு முறையிலும் சரியான உடற்பயிற்சியிலும் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நலம் உருவாகும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும், ஆரோக்கியமான ஒரு நாடு உருவாகும், வலுவான ஒரு நாடு உருவாகும். ஸோ இந்த செய்தியை தான் சாரும் சொல்லியிருக்காரு, அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ இந்த சுதந்திர தினத்துக்கு 79 சுதந்திர தினத்துக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். நம்ம குடும்பத்தில் ஆரோக்கிய உணவு பழக்கத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட குடும்பத்தில் அதிகப்படியான காய்கறிகளையும் அதிகப்படியான பழங்களையும் இயற்கையான விளையிற தானியங்களையும் உபயோகிச்சுட்டு இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டம்ஸு, பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கிறது தான் அதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு நாட்டுப்பட்டுடைய ஒரு செயலாக எனக்கு கருதுகிறேன். பொதுவாக வந்து சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுனா 1947 மிட்டாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறோம். ஏன் இது நெல்லிக்காய் அப்படின்னு தோணும் சரிங்களா? நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நெல்லிக்காய் என்னதுங்க, முதல் சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனிக்கும். அந்த மெசேஜை கொடுக்கறதுக்கு தான் இந்த நெல்லிக்கனி. இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.